போக்குவரத்து விதிகளை மீறியதா நடிகர் பிரசாந்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டது பேசு பொருளான நிலையில பிரபல யூடியூபர் இர்ஃபான் ஹெல்மெட் அணியாமலும் முறையின்றிய நம்பர் பிளேட்டுடன் உயர் ரக இருசக்கர வாகனத்தில் உலா வந்த வீடியோ சமூக வலைதளங்களில் விமர்சனத்துக்குள்ளானது. இந்த நிலையில இர்ஃபானுக்கும் 1500 ரூபாய் அபராதம் வச்சிருக்காங்க சென்னை போக்குவரத்து காவல்துறையினர். தனது மனைவியின் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை வெளிநாட்டில் தெரிந்து கொண்டதோடு அதை வீடியோவும் வெளியிட்டார் பிரபல யூடியூபரான இர்ஃபான். அவரது இர்ஃபான்ஸ் வியூ யூடியூப் சேனலில் இந்த வீடியோ வெளியாகி கடும் சர்ச்சையாச்சு. அதே நேரத்தில் இது போன்ற கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை அறிந்து அதை பொதுவெளியில் வெளியிடுவது தவறு என்றும் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கோரிக்கை எழுந்தது. இது தொடர்பாக இர்ஃபானுக்கு சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியதோடு அந்த வீடியோவை நீக்க வேண்டும்னு யூடியூப் நிறுவனத்திற்கும் இர்ஃபானுக்கும் நோட்டீஸ் அனுப்புறாங்க. இந்த நிலையில் கருவின் பாலினத்தை அறிவிப்பது சட்டப்படி குற்றம் எனவும் விதிமீறலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னும் தமிழ்நாடு மருத்துவத்துறை எச்சரித்தது. இதற்கு இர்ஃபான் மன்னிப்பு கோரிய நிலையில அந்த விவகாரம் அத்தோடு முடிஞ்சது. இந்த நிலையில மீண்டும் சர்ச்சையில சிக்கியிருக்கார் இர்ஃபான். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடிகர் பிரசாந்த் தனது அந்தகன் படத்தின் ப்ரமோஷனுக்காக பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிச்சிருந்தாரு. இதற்காக அந்த சேனலின் தொகுப்பாளினியோட பாண்டிபஜார் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் உலா வந்தபடி பேட்டி அளிச்சாரு. இருவரும் ஹெல்மெட் அணியாமல் பயணித்ததா புகார் எழுந்தது. இதையடுத்து போக்குவரத்து விதிகளை மீறியதா இருவருக்கும் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த புகைப்படங்களை சென்னை போக்குவரத்து காவல்துறை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டது. ஆனால் பிரசாந்த் ஓட்டி வந்த வாகனத்தின் எண்ணுக்கு பதிலாக வேறொருவரின் எண்ணை குறிப்பிட்டு இருப்பதா புகார் எழுந்தது. அது மட்டும் இல்லாமல் வாகனத்திற்கும் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பிரபல யூடியூபரான இர்ஃபான் உயர் ரக இருசக்கர வாகனம் ஒன்றில் டெஸ்ட் ட்ரைவ் செய்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாச்சு. அந்த வாகனத்தோட நம்பர் பிளேட் விதிகளை மீறி இருப்பதாகவும் இர்ஃபான் ஹெல்மெட் அணியாமல் வாகனத்தை இயக்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து பிரசாந்துக்கு ஒரு நீதி, இர்ஃபானுக்கு ஒரு நீதியான சமூக வலைதளங்களில் விமர்சனம் வைக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக நெட்டிசன் ஒருவர், 2 வீலர் விதிகள் சாமானியர்களுக்கு மட்டுமா? ஒரு பிரபல யூடியூபர் இது போல விதிமுறைகளை மீறும் போது நடவடிக்கை இருக்காதா? இல்லை நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தலாமே பதிவிட்டிருந்தார். இதையடுத்து அந்த வாகனத்தின் எண்ணை வச்சு அபராதம் விதிச்சிருக்காங்க சென்னை போக்குவரத்து காவல்துறையினர். அதாவது விதிமீறிய நம்பர் பிளேட்டுக்காக 500 ரூபாய் அபராதமும், ஹெல்மெட் அணியாததற்கு இர்ஃபானுக்கு 1000 ரூபாய் அபராதமும் மொத்தமாக 1500 ரூபாய் விதிக்கப்பட்டிருக்கு. மேலும் பைக்கின் நம்பர் பிளேட் மாற்றப்பட்ட புகைப்படத்தையும் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்காங்க.